السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال النبي صلى الله عليه وسلم. الحمد لله. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. அவனது அருட்பெரும் அருளும் கருணையும் ஈருலக சர்தார் ஹஜ்ரத் எம்பிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை வழுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர்களின் வாழ்விலேயும் அல்லாஹ் எல்லா நிஅமத்துகளையும் அருளையும் தந்தருள் பாலிப்பானாக. இந்த புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் நம் அனைவருடைய வாழ்விலேயும் ஆரம்பமாக அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருடைய வாழ்க்கையிலேயும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சுழற்சி முறையிலே மனிதர்கள் ஒவ்வொரு ஆண்டையும் சந்தித்து வருகின்றோம். ஒவ்வொரு நாட்களையும், மாதங்களையும், வாரங்களையும் சந்திக்கிறோம். அந்த அடிப்படையிலே நமது இஸ்லாமிய ஆண்டினுடைய கடைசி மாதம் துல்ஹஜ்ஜினுடைய நிறைவிலே இருக்கிறோம். ஒரு ஆண்டு நம்மை விட்டு விடைபெறப் போகிறது. நாம் இந்த ஆண்டிலே சந்தித்ததென்ன, சாதித்ததென்ன? இந்த ஆண்டினுடைய வாழ்க்கையிலே, முழு ஆண்டினுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன, ஏமாற்றங்கள் என்ன? நாம் எதனுடைய விஷயத்திலே முன்னேறி இருக்கிறோம், எங்கெல்லாம் நாம் தோற்று போயிருக்கிறோம், எங்கெல்லாம் நமது வாழ்வு தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் நமது வாழ்க்கை தேய்ந்து போயிருக்கிறது என்பதை ஒரு கணம் சற்று சிந்தித்து பார்ப்பதற்கும் தூர நோக்கோடு நாம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொள்வதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வருடம் நம்மை விட்டு முடிய போகிறது. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு சின்ன பொருள் தொலைந்துவிட்டால் கூட மன கவலைப்படுகின்ற மனிதன் ஒரு வயது முடிவடைந்ததற்கு பிறகு கொண்டாடுகிறான். அதுதான் விளங்கவே முடியவில்லை. ஒரு அற்பம் காசு தொலைந்து விட்டது, ஆனால் தொலைந்து விட்டதே என்று அதை திரும்ப திரும்ப மனவேதனைப்படுகிறான், பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் இவனுடைய வாழ்க்கையிலே ஓராண்டு முடிவடைந்து போய்விட்டதே, ஆனால் அதை கொண்டாடுகிறான். அதை பர்த்டே என்று அவன் மட்டுமல்ல, அவன் சார்ந்த அத்தனை பேரையும் அழைத்து அதற்கு ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி ஊதியோ அணைத்தோ, எப்படியோ இனிப்பை வழங்கியோ, கேக்கை வெட்டியோ, கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்ற அடிப்படையிலே அந்த ஒரு வருடம் போனதை கொண்டாடுகிறான். ஆனால் அற்ப காசு தொலைந்ததற்கு கவலைப்பட்ட மனிதன், ஆணும் பெண்ணும், ஒரு ஆண்டு உன்னுடைய ஆயுளிலே ஓராண்டு முடிந்து போய்விட்டதே, நம்மளை விட்டு கடந்திருக்கிறதே, ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா என்று யோசிப்பதற்கு பதிலாக அதை ஏனோ மறதியாகவோ அல்லது உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கோ அல்லது நட்பு வட்டாரங்களை திருப்திப்படுத்துவதற்கோ
அவன் அதில் அறியாமையாகவோ அந்த பர்த்டேவை கொண்டாடுகிறான், நாமும் கொண்டாடுகிறோம். அருமையான பெருமக்களே, இந்த நடந்து முடிந்த இந்த ஆண்டு துல்ஹஜ்ஜினுடைய கடைசியில் இருக்கிறோம். முஹர்ரத்தில் ஆரம்பிக்கப்பட்டு துல்ஹஜ் கடைசி மாதம் இஸ்லாமிய ஆண்டிலே ஒரு ஆண்டு போய்விட்டது. நமது வாழ்விலே சென்ற ஆண்டிலே இருந்ததை விட இந்த ஆண்டு நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டுவிட்ட மாற்றம் என்ன? நாம் சந்தித்த நிகழ்வுகள் என்ன? நம்மை அடைந்த சோதனைகள் என்ன? நாம் வெற்றி கண்ட நிகழ்வுகள் என்ன? ஒவ்வொரு சராசரியான ஆணும் பெண்ணும் யோசித்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, எனவே அந்த வரிசையிலே நாம் பார்க்கும் பொழுது குர்ஆன் ஒரு இடத்திலே நம்மை இப்படி யோசிக்க சொல்லுகிறது. அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அருமையான பெருமக்களே, குர்ஆன் சொல்லுகிறது, உங்களை நான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தது எதற்கென்றால் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. நீங்கள் அமலால் செயல்பாட்டால் யார் உயர்ந்தவர்கள் என்பதை சோதிப்பதற்குத்தான் நான் இந்த வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தினேன். அதிலே கூட சொல்லும் பொழுது அல்லாஹ் முதலாவது மரணத்தை படுத்தினான். வாழ்க்கைக்கு பிறகுதானே மரணம். இல்லை இல்லை, மரணம் ஆகுவதற்குத்தான் ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் பிறக்கிறான். மரணம் ஆகுவான். ஒருவன் பிறந்தான் என்றால் அவன் இறப்பான் என்பது சத்தியம். சத்தியம். அதனால்தான் அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத, நான் மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்தது எதற்கென்றால் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்ப்பதற்காக வேண்டி, நீங்கள் சற்று யோசித்து பார்ப்பதற்காக வேண்டி, நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பதற்காக வேண்டித்தான் செயல்பாடுகளால் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை யோசிப்பதற்குத்தான் நான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அருமையான பெருமக்களே, ஒவ்வொருவருடைய சராசரியான வாழ்க்கையிலேயும் 2 கட்ட வாழ்க்கைகள் உண்டு. 2ஆம் கட்ட வாழ்க்கை அல்ல, 2 கட்ட வாழ்க்கை. 2ஆம் கட்ட வாழ்க்கை நமக்கு கண்ணுக்கு தெரிந்து எல்லோரும் நாம் அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூட சொல்ல வேண்டும். 2ஆம் கட்ட வாழ்க்கை அல்ல, 2 கட்ட வாழ்க்கை. ஒவ்வொரு சராசரியான ஆண் பெண்களுடைய வாழ்க்கையிலேயே 2 கட்ட வாழ்க்கை இருக்கிறது. இந்த 2 கட்ட வாழ்க்கை என்பது என்ன என்று பார்த்தால், ஒன்று சோதனையான கட்டம், 2வது ஏழ்மையான கட்டம். இப்படியும் சொல்லலாம். ஒரு செல்வந்த நிலை கட்டம், இன்னொன்று வறுமை கோட்டினுடைய கட்டம். இது ஒவ்வொரு சராசரியான ஆணும் பெண்ணும் மாறி 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 சந்திப்பதற்கு தான் உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கையே உச்சத்திலேயே இருந்தவரும் யாரும் இல்லை, அடித்தளத்திலேயே வாழ்ந்து மன்னித்தவரும் யாரும் இல்லை. கீழே இருப்பான், மேலே வருவான், மேலே இருப்பான், கீழே வருவான். செல்வம் என்றாலே இவன் ஜோப்புல இருந்து அவன் ஜோப்புக்கு போறதான். செல்லும், இங்கும் செல்லும், அங்கும் செல்லும், ஒரே இடத்தில் இருக்கார். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த 2 கட்டங்களை சந்தித்தே ஆக வேண்டும். அருமையான பெருமக்களே, அதுல ஒரு கட்டம் ஏழ்மையான வாழ்க்கை. ஏழ்மை என்பதிலே எல்லோரும் நாம் அனுபவித்திருப்போம். சிலர்கள் வேண்டால் பாரம்பரியத்திற்கு 7 தலைமுறையாக அவர்களுக்கு வறுமை தெரியாமல் இருக்கலாம், வறுமையை என்னவென்று அவர்கள் புரியாமல் இருக்கலாம். ஆனால் வறுமை அவர்களையும் தொட்டது. அதற்கு நமக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னுதாரணமாக காத்தமுன் நபி, தாஜுல் மதீனா, ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட வறுமை, அவர்களை தொட்ட ஏழ்மை நிலைகள், அவருடைய வறுமை கோட்டினுடைய நிலையை விளக்குவதற்கு ஒரு உச்சகட்டமான நிலை நாமும் நீங்களும் தெரிந்த ஒரு நிகழ்வு. அதற்கு ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், நபிகளாருடைய மனைவி சொல்லுகிறார்கள், 3 பேரை பார்த்து விட்டோம், வீட்டிலே அடிப்பெரியவில்லை. 3 மாத காலத்தில் அடிப்பெரியாமல் வாழ்ந்தார்கள் என்றால் என்னத்தை சாப்பிட்டார்கள்?
3 மணி நேரம் அல்ல, 3 நாள் அல்ல, 3 பிறை பார்த்து விட்டோம், எங்கள் வீட்டில் அனுப்பெரியவில்லை. சொல்வது யார்? சொல்வது யார்? உலக சக்கரவர்த்தி அல்லாஹ்வுடைய இறை தூதருடைய வீட்டிலே இந்த நிலை. அருமையான பெருமக்களே, இதே போல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கின்ற நேரத்திலே ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா அவருடைய மடியில் தான் நபியுடைய தலை இருந்தது. ரூஹ் பிரிய போகிறது. ரூஹ் பிரிகின்ற நேரத்திலே வீடு இருட்டாக இருக்கிறது. வீடு இருட்டாக இருக்கிறது. நபி அவர்களுக்கு மரணம் சம்பவிக்க போகிறது. நபி அவர்களுடைய ரூஹ் பிரிய போகிறது. ஆயிஷா அம்மாவுடைய மடியிலே நபியுடைய தலை. வீடு இருட்டாக இருக்கிறது. வந்தவரெல்லாம் கேட்டார்கள், ஆயிஷா அம்மா, வீட்டிலே விளக்கெறிவதற்கு எண்ணெய் இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு ஆயிஷா அம்மா சொன்னபடி இன்று உலக வரலாற்றிலே, இஸ்லாமிய வரலாற்றில் அல்ல, உலக வரலாற்றிலே அது நெற்றிக்கல்லில் பொதிக்கப்பட்ட விஷயமாக பதியப்பட்டிருக்கிறது. ஆயிஷா அம்மா சொன்னார்கள், அந்த சைத்தூன் எண்ணெய் என் வீட்டில் இருந்திருந்தால் நான் பசிக்கு நான் அதை குடித்திருப்பேனே என்று சொன்னார்கள். விளக்கெறிவது என்பது ஒரு பக்கம், இவருடைய சர்தாருடைய உயிர் பெறுகிறது. உயிர் பெறுகின்ற நேரத்தில் வீடு இருட்டாக இருக்கிறது என்பது மறுபக்கம். ஆனால் அந்த வீட்டில் எண்ணெய் இருந்திருந்தால் விளக்கெறிவதல்ல, என்னுடைய வயிற்றினுடைய பசிக்கு நான் அந்த ஜைத்தூன் எண்ணெயை குடித்திருப்பேன் என்று சொன்னார்கள். இது வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. மனிதனுடைய காலகட்டத்தில் 2 கட்ட வாழ்க்கையிலே ஒரு கட்டம் ஏழ்மையான கட்டம். நபியவர்கள் அப்படிப்பட்ட ஏழ்மை வறுமை கோட்டிலே இருந்து தங்களுடைய வாழ்வை துவங்கினார்கள். அருமையான பெருமக்களே, கேட்டார்கள், 3 மாத காலங்கள் வீட்டிலே அடுப்பெரியவில்லை என்றால் என்னதான் நீங்கள் உண்டீர்கள் என்று கேட்டார்கள். நீங்கள் என்னத்தை தான் சாப்பிட்டீர்கள் என்று கேட்டார். அஸ்வதா. அதற்கு ஆயிஷா அம்மா சொன்னார்கள், அஸ்வதா, 2 கருப்பை நாங்கள் சாப்பிட்டோம். ஒன்று பேரித்தங்கனி கருப்பாக இருக்கும், தண்ணீரும் கருப்பாக இருக்கும். இந்த 2 கருப்பை தான் நாங்கள் தின்று 3 மாத காலங்கள் அடிப்படையான காலகட்டத்திலே வாழ்ந்தோம். தண்ணீருக்கோ பேரித்தங்கனிக்கோ நெருப்பு தேவையில்லை அதை சமைப்பதற்கு. பேரித்தங்கனியை சாப்பிடுவது தண்ணீரை குடிப்பது, பேரித்தங்கனியை சாப்பிடுவது தண்ணீரை குடிப்பது. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்த இறைவன் வாழ்க்கையிலே 2 கட்ட நிகழ்வுகளை சந்திப்பதற்கு ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வழிவகையை ஏற்படுத்தினார். அந்த வழிவகையிலே முதலாவது வழிவகை தான் நபி அவர்கள் கண்ட ஏழ்மையான வறுமை நிலையிலே இருந்த நிலைப்பாடு. மற்றொன்று செல்வத்தையும் சந்தித்தார்கள். நபிகளார் அவர்கள் நமக்கெல்லாம் வாழ்வுக்கு வழிகாட்டிய வல்லல் நபி காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையை மட்டுமல்ல செல்வத்தையும் சந்தித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தான். எப்பொழுது? ஹுனைனுடைய யுத்தம். நபி அவர்கள் அத்தனை யுத்தங்களையும் சந்தித்தார்கள். ஹுனைன் யுத்தத்தை சந்திக்கின்ற நேரத்திலே நபி அவர்களுக்கு அந்த ஹுனைன் யுத்தத்திலே கிடைக்கப் பெறுகிறது 24,000 ஒட்டகங்கள் கிடைக்கப்படுகிறது. போர் முடிந்த உடனே அங்கே கனிமத்து பொருளாக கிடைக்கப்பட்ட 24,000 ஒட்டகங்கள் அத்தனையும் நபிக்கல்ல. போராடுவது தொண்டன். அதையெல்லாம் வாரி சுருட்டி தன் வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய தலைவன் அல்ல நபி அவர்கள். தீக்குளிப்பது தொண்டன். இவர் ஏசியறையிலே இறந்து கொண்டு அத்தனையும் முடக்கிக் கொள்வதென்ற தலைவன் அல்ல. இவருடைய சர்தார் 24,000 ஒட்டகங்களுக்கு சொந்தமாக்கப்பட்ட நபி அவர்கள் அதிலே தங்களுக்கு 5% தான். என்ற அடிப்படையிலே நபி அவர்களுக்கு 5% எடுத்தார்கள். 960 ஒட்டகத்திற்கு அதிபதி யார்?
ஒரு ஒட்டகம் என்பது விளங்குவதற்கு சொல்லுகிறேன், 1,00,000 என்றால் 960 ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர் ஹுனைனுடைய யுத்தம். 3 மாத காலங்கள் அடிப்பெரியாத முகமது நபியினுடைய வீடு இறக்கின்ற நேரத்திலே எரிகின்ற விளக்கிலே எண்ணெய் இல்லை. அந்த முகமது நபி அவர்களுக்கு ஹுனைனுடைய யுத்தம் முடிந்ததற்கு பிறகு 960 ஒட்டகத்துக்கு அதிபதி, 40,000 ஆண்டுக்கு அதிபதி. அதிலே 16,000 ஆண்டுகள் நபி அவர்களுக்கு சொந்தம், 4,000 வெள்ளி காசுகள், அதே போல 6,000 அடிமை பெண்கள். இத்தனை நபி அவர்களுக்கு சொந்தமாக்கப்பட்ட செல்வத்திலே வாழ்ந்தவர்கள் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, இந்த 2 கட்ட வாழ்க்கையை சந்தித்த நபி அவர்களுடைய வாழ்வு நமக்கெல்லாம் மிகப்பெரிய முன்மாதிரி. எந்த கட்டத்திலேயும் தடுமாறி விடவில்லை, ஏழ்மையிலே இறைவனை மறந்து விடவில்லை, செல்வத்திலும் அல்லாஹ்வை அவர்கள் மறந்து விடவில்லை. ஆனால் இந்த உம்மத், நபியுடைய உம்மத், கடைசி உம்மத், இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய தடுமாற்றம் என்னவென்றால் வயிறு நிமிர்ந்தால் ஒரு பார்வை, வயிறு பசியோடு இருந்தால் மறுபார்வை. இஸ்லாத்துக்கு எல்லாமே இரட்டை வழி பாதைதான், இருவழி பாதைதான், ஒரு வழி பாதை அல்ல. ஆனால் இதிலே இரட்டிரட்ட வாழ்க்கையிலேயும் அல்லாஹ்வோடு இருக்க வேண்டும். அதுதான் இந்த சமூகம் மறந்து போய் விடுகிறது. அதான் அல்லாஹ் ஞாபகப்படுத்தினா, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, நான் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தது உங்களை ஒருவருக்கொருவர் நீங்களே அமலால் சோதித்துக் கொள்வதற்காகவே. அருமையான பெருமக்களே, ஒரு வருடம் நம்மை விட்டு விடைபெறுகிறது. முஹர்ரம் துவங்கி துல்ஹஜ்ஜை முடிக்கப் போகிறோம். ஹஜ்ஜையும் முடித்து விட்டார்கள். அதுதான் அது கடைசி கடமை. ஆனால் ஒரு கணம் நாம் நடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்க்கிறோம். இது ஒவ்வொரு ஆண் பெண்ணையும் இருக்க வேண்டிய அம்சம். நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும். கெட்டும் பட்டணம் போ என்று சொல்லுவார்கள் தமிழிலே. கெட்டும் பட்டணம் போனா பொழைச்சுதான் சொல்லுவாங்க. நாம் இந்த பட்டணத்துக்கு வருகின்ற இருந்த நேரத்தில் இருந்த நிலை என்ன, இப்பொழுது நாம் இருக்கின்ற நிலை என்ன, யோசித்து பார்க்க வேண்டும். அருமையான பெருமக்களே, எவ்வளவு பெரிய முன்னேற்றம் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடியது. உலகம் கிடைக்கப்பட்டிருக்கிறது, மறுமை கிடைக்கப்பட்டிருக்கிறதா? உலகம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வெறும் மஞ்சள் பையை எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் இந்த ஒவ்வொரு நாளும் மஞ்சள் பை நிறைய சம்பாதித்து வீடு செல்லுகிறார்கள். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். ஆனால் உலகத்தினுடைய முன்னேற்றம், நல்ல மனைவி கிடைத்தால், நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்தோம், நல்ல பட்டம் பதவிகள் கிடைக்கப்பட்டது. இவைகள் எல்லாம் என்னுடைய உயிர் பிரிகின்ற வரையும் என்னோடு இருக்கும். உயிர் பிரிந்ததற்கு பிறகு 3 விஷயத்தை செய்யாமல் யாரும் இறந்து விடக்கூடாது. 3 விஷயத்தை செய்யாமல் இறந்து விடக்கூடாது. ஒன்று, சதகத்துல் ஜாரியாவை ஏற்படுத்த வேண்டும். இரண்டாவது, வலதுல் சாலிஹ், ஒரு சாலிகான குழந்தை, நம்மளுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தையை உருவாக்காமல் நாம் இறந்து விடக்கூடாது. மறுமையுடைய இல்மை அடையாமல் நாம் இறந்து விடக்கூடாது. உலகத்தில் என்ன வேண்டாலும் கிடைக்கட்டும், கிடைக்காமல் போகட்டும். இந்த 3 அம்சங்கள் இவ்வளவுதான் வாழ்ந்துட்டு நமக்காக வேண்டி ஒரு நன்மையை சேகரிக்க கூடியதை நாம் சேமித்து வைக்காமல் போவதா? அவ்வளவு ஏமாளித்தனமானதில்லை. ஒரு ஜஸ்ட் ஒரு டீ கடைக்கு போனா கூட பாக்கெட்டை பார்த்துக்கிறோம், இருக்கா இல்லையாண்டு, இல்லாட்டி மாவட்டம் விட்டுருவாண்டு. மூத்தா போற நேரத்தில் எனக்கு என்ன இருக்கு, எனக்கு என்ன இருக்கு, என் குழந்தை இருக்கிறதா,
குழந்தை இருப்பது பெரிதல்ல, அவன் எனக்காக வேண்டி கையேந்துவானா. வலதும் சாலை இருக்கிற நேரத்தில் கேட்பாருக்கு இருக்கிறானே. நான் வீட்டில் இருப்பது அவனுக்கு பாரமாக தெரிகிறது. இந்த பெருசை வைத்துக் கொண்டு படாத பாடுபட வேண்டியிருக்கிறது. பெருசென்றாயா வீட்டில் உள்ள எருமாதான் யாருக்கு பெருசு? பெற்றவங்க அவனுக்கு பெரிதாக தெரிகிறது. இந்த பெருசை வச்சுக்கிட்டு வயதான காலத்தில் தூக்கம் வரவில்லை. இவன் 3 மணி வரை இவன் செல்போனை பார்த்துவிட்டு தூங்குகிறான். இவர்கள் இரவு 9 மணிக்கு தூங்க ஆரம்பித்து 3 மணிக்கு எழுந்து விடுகிறார்கள். மகனே எனக்கு காபி கொடு என்று கேட்கிறார்கள். அங்கே மகன் மட்டும் பேசவில்லை, மருமகனும் சேர்ந்து பேசுகிறார். இந்த பெருசை வீட்டில் வைத்திருந்தால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது. என்ன பெருசு? எத்தவன் சொன்னால் கூட பொறுத்து கொள்ளலாம். வீட்டிற்கு வந்த மருமகளும் பேசுகிறாளே என்றாள். இதுதான் உலக வாழ்க்கை. அதனால நபி அவர்கள் சொன்னார்கள், 3 விஷயத்தை நீங்கள் தயார் செய்யாமல் மரணத்தை சந்தித்து விடாதீர்கள். ஒன்று சதகத்துல் ஜாரியா. என்ன இருக்கு நமக்கு? நமக்கு வயதான காலத்திலே ஊண்டுவதற்கு குச்சி இல்லை என்றால் தடுமாறி விழுந்து விடுவான். நாம் விழுந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி 3வது காலாக ஒரு குச்சியை அசாவை வைக்கின்றவன் கபருக்கு தன்னந்தனியாக போகின்ற நேரத்திலே உனக்கு இருக்கக்கூடிய சதகத்து ஜாரியா என்ன கேட்டுப்பார். தங்களது நெஞ்சை பிடித்து அடித்து கேட்டு பாருங்கள், என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? வலதும் சாலை 2வது, 3வது இந்த எல்லாம் ஜீரோ. நினைக்கிற இந்த 3ஐயும் தயார் செய்வதற்குத்தான் உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கை சம்பாதிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு மூட்டை கட்டி வச்சுட்டு போறதில்லை. நமக்கு இருக்கக்கூடிய இந்த 3 அம்சங்கள். நான் பெத்த பையன் எனக்காண்டி கையேந்தனண்டா, அந்த துஆ செய்யக்கூடிய குழந்தையை உருவாக்குறோமா? அதனாலதான் குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கிறது. இந்த வாரத்தில் கூட சொல்லி காண்பித்தேன். குர் ரப்பிரஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், நான் பச்சிளம் குழந்தையாக இருந்த நேரத்தில் என்னை எப்படி என் தாயும் தந்தையும் கருணையோடு என்னை கட்டியணைத்து பாசம் காண்பித்து கருணையோடு வளர்த்தினார்களோ இறைவா, இந்த வயது முதிர்ந்த என் பெற்றோர்களுக்கு இறைவா நான் கருணையோடு இருப்பதற்கு எனக்கு தௌஃபீக் செய்வாயாக. இதை ஒவ்வொரு துஆவுடையும் கடைசியில் கேட்கணும். இதை கேட்டுட்டு தான் துஆவே முடிக்கணும். ரப்பிர்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. சகீரா குழந்தை. இன்னைக்கு பெற்றோர்கள் நமக்கு குழந்தைகள் தான். அவங்க வயசான நேரத்தில் அவங்களுக்கு குழந்தை பருவத்தில் 2 காலத்தில் இருக்கு. ஒன்று குழந்தை பருவத்தில் இருக்கிறது, முதுமையிலும் அவர்கள் குழந்தை. அருமையான பெருமக்களே, எனவேதான் உலக வாழ்க்கையை நாம் கடக்கின்ற நாம் மாதங்களை கடக்கிறோம், வாரங்களை கடக்கிறோம், வருடங்களை கடக்கின்ற நேரத்தில் திரும்பி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். திரும்பி பார்க்காமல் கூடாது, நன்றி மறந்ததாக ஆகிவிடும். நடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க, நாம் எவ்வளவு தூரம் வந்திருக்கோம், அது எப்படி கடந்தோம், அதில் இருந்த வேறு வெள்ளங்கள் எப்படி என்பதை ஒரு கணம் நாம் புறம்போட்டு பார்க்கக்கூடிய வெள்ளிதான் இந்த ஜும்மாவுடைய உரை. எல்லாம் அல்ல அல்லாஹ் திரும்பி பார்த்து வாழ்வதற்கு நமக்கு நல்வாழ்வை தருவானாக, புரிதலை தருவானாக, சதகத்து ஜாரியாவை ஏற்பாடு செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக, சாலியான குழந்தைகளை உருவாக்குவதற்கு நமக்கு அல்லாஹ் நசீபை தருவானாக, தீனுடைய தொடர்பை கல்வியை கற்றுக்கொள்வதற்கு உண்டான நசீபை தருவானாக.